பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில உண்மையாக ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்லவராகவே வெளிப்படுகிறார். அவரை உண்மையாய் தேடுகிற எந்த ஒரு ஆத்துமாவுக்கும் ஆண்டவர் நல்லவராக வெளிப்படுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர். யாருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார்? அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை உண்மையாய் கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே செயல்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுது நமக்கு நல்லவராக நன்மையை வெளிப்படுத்துகிறார்? அவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. அது நம்முடைய வாழ்க்கையை வெட்கமில்லாத ஒரு உன்னதமான மேன்மையான நிலைமைக்கு நம்மை உயர்த்துகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். காரணம், நாம் அவரை நோக்கி காத்திருக்கிறபடினால். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள். அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம், கர்த்தருக்காக அவர்கள் காத்திருந்தபடினாலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பார். ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயம் பல விதங்களிலே குழம்பி போயிருக்கிறது. ஒரு திடமனது இல்லை. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது ஒரு நாளும் நாம் சோர்ந்து போவது இல்லை. அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள்.
இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தரை நாம் தேடும் பொழுது ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டோம். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு கூட அவரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று எழுதப்பட்டது. ஆண்டவரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூற பண்ணுகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்போம். நிச்சயமாகவே அவரை தேடுகிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியினால் நிரம்பும். ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புவார் நாம் கர்த்தரை தேடும் பொழுது. ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குறது தேவ சமூகம். அவரை நாம் கருத்தாய் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் துக்கம், கவலை, வேதனை கிடையாது. நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டு மகிழ்ந்து ஆண்டவரை பாடிக்கொண்டே இருப்போம். அந்த அனுபவத்துக்குள் தான் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து செல்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 11 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் பலன் அளிக்கிற தேவன். உண்மையுள்ளவர், தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பலனையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தரை தேடுகிற பிள்ளையுடைய இருதயத்தை ஆண்டவர் வாழ வைப்பார். அதே போல அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தினால் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த காலை வேளையில நிச்சயமாகவே கர்த்தருக்கு நாம் செலவிடுகிற நேரம், அது எவ்வளவு நேரமாயிருந்தாலும் அதை இரட்டிப்பாக நமக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவன் என்பதை இந்த காலை வேளையில அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி. ஆகவே இந்த காலை வேளையில நாம் தைரியமாயிருப்போம். அவரை கருத்தாய் தேடுவோம். அவருக்காக காத்திருப்போம். ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்து இது நாள் வரையிலும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நல்லவர், தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து உம்மோடு கூட நெருங்கி ஜீவித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.